Disclaimer: This is a fictional animated horror story created for a entertainment purpose only. It is not made for a children. All characters and events are fictional. Viewers' discretion is advised. Enjoy the story. யாரோ கதவு தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. சின்ன பொண்ணு, நான் வார்டன் வந்திருக்கேன், கதவு தர. இந்த வார்டனுக்கு நேர காலமே தெரியாது போல. சரி, போய் என்னன்னு கேட்போம். சொல்லுங்க மேம். சின்ன பொண்ணு, உன்னை படிக்கிறதுக்கு மட்டும் தானே இந்த ரூம் வர சொல்லியிருக்கேன். இப்போ என்ன இங்கேயே தூங்குற? ஆமாம் மேம், ஆனால் இன்னைக்கு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு நாள் ஹாஸ்டலில் தங்குறோம். இன்னைக்கு ஒரு நாள் என் ஃப்ரெண்ட்ஸோடு தூங்கிக்கிறேனே. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். எதுக்கு நீ கீழே படுக்கிற? வா, இன்னொரு ரூமில் ஒரு பொண்ணு தனியாக தான் இருக்காமா. அந்த ரூமில் ஒரு காட்டு எக்ஸ்ட்ரா இருக்கு, நீ அங்கே வந்து தூங்கிக்கோ. மேம் ப்ளீஸ் மேம், நான் இந்த ரூம்லேயே இருந்துக்கிறேன் மேம். என் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது எனக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீ கீழே படுக்கிறதுக்கு அவங்க அம்மா அப்பா ஃபீஸ் கட்டுறாங்க. சொல்கிறது கேளு, அந்த பொண்ணு தனியாக இருக்கு, அங்கே காட்டும் இருக்கு, அங்கே வந்து தூங்கு. சரிங்க மேம், என் ஃப்ரெண்ட்ஸை எழுப்பி சொல்லிட்டாவது வரட்டுமா? அவங்க தான் தூங்கிட்டு இருக்காங்களா, காலையில் சொல்லிக்கலாம், நீ வா. சரிங்க மேம். இந்த வார்டனுக்கு என்னதான் ஆச்சு? இந்த நேரத்தில் வந்து என்னை வேற ரூம் போக சொல்லுது. என்ன சின்ன பொண்ணு, வா என் பின்னாடி, நான் அந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். மேம், இந்த ஃப்ளோரில் தானே மேம் ஃபஸ்ட் இயர்லாம் இருக்காங்க. அப்போ நானும் ஃபஸ்ட் இயர் இங்கே தானே மேம் கூட்டிகிட்டு போகிறீங்க? இல்லை இல்லை, இந்த ஃப்ளோர் இல்லை, 3rd ஃப்ளோரில் ஒரு சீனியர் பொண்ணு தனியாக தான் இருக்காமா. அந்த ரூமுக்கு போகணும் நீ. என்னது 3rd ஃப்ளோரா மேம்? என்ன மேம், அந்த பொண்ணு தனியாக இருக்கேன்னு சொல்கிறான்ல, நீ போய் அங்கே படுத்துக்கோ. இங்கே நீ கீழே படுக்கிறதுக்கு அங்கே ஒரு இன்னொரு காட்டு இருக்குல்ல, அங்கே போய் படுத்துக்கலாம். மேம், நான் பேசாமல் என் ரூமுக்கு கூட போய் படுத்துக்கிறேன் மேம். அங்கே என்னோட காட்டு ஃப்ரீயாக தானே இருக்குது. என்ன சின்ன பொண்ணு, இங்கே நான் தான் வார்டன், நான் சொல்கிறதா நீ கேட்கணும். இப்போ வரியா இல்லையா? வரேன் மேம், வாங்க போகலாம். ஐயோ மேம், நான் இங்கெல்லாம் வந்து தங்க மாட்டேன். இந்த ஃப்ளோரை பார்த்தாலே பயமாக இருக்குது. நான் என் ரூமுக்கே போகிறேன். இந்த ஃப்ளோர் கொஞ்சம் பெயிண்ட் அடிக்காமல் இருக்குது, அதனால தான் இப்படி இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லவா? மேம், எங்கள் ஃப்ளோருக்கே போகிறேன் மேம். என்னோடய ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் தானே நீங்கள் சொன்னீங்க ஃபஸ்ட் இயருக்கு. அப்போ ஏன் மேம் இங்கே கூட்டிகிட்டு வரீங்க? இந்த ஃப்ளோரை கொஞ்சம் பாருங்களேன். நான் தான் சொல்கிறேன்ல, இந்த ஃப்ளோரில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதனால தான் இப்படி இருக்குது. நான் சொல்கிறத தான் நீ கேட்கணும். இந்த ரூம் தான், உள்ளே போ. மேம், இந்த ஃப்ளோரை விட இந்த டோரை பார்க்க தான் ரொம்ப பயமாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த சீனியர்ஸ் பிள்ளைங்க அப்படி தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீ உள்ளே போறியா இல்லையா? மேம் ப்ளீஸ் மேம், எனக்கு இங்கே பயமாக இருக்குது மேம். நான் எங்கள் ரூமில் கூட போய் படுத்துக்கிறேன் மேம். இனி அவங்க ரூமுக்கு போக கூட மாட்டேன். ப்ளீஸ் மேம். இந்த ரூம் தான் போகணுன்னு சொல்கிறேன்ல, நீ வா, உள்ளே வா, உள்ளே வா. நோ மேம், நான் வரமாட்டேன். என்னை இழுக்காதீங்க. நீ இங்கே வந்து தான் ஆகணும், உள்ளே வா. இல்லை மேம், நான் வரமாட்டேன். நான் எங்கள் ஃப்ளோருக்கே போகிறேன். நான் வரமாட்டேன். ப்ளீஸ் மேம், நான் எங்கள் ரூம்க்கே போகிறேன். மேம், நான் உள்ளே வரமாட்டேன். என்னை இழுக்காதீங்க ப்ளீஸ் மேம். ஐயோ, இந்த சின்ன பொண்ணை தூங்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணுறா. நல்லா தூக்கத்தில் வளரிட்டு இருக்கா பாரு. பூமாரி, என்னாச்சு சின்ன பொண்ணுக்கு? நைட்டு வளர வியாதி இருக்கா இவளுக்கு? தெரியலையே சோனி, அப்படிதான் இருக்கும் போல. நல்லா தூக்கம் வருது. இவ கத்துல நான் முழிச்சிட்டேன். மேம் ப்ளீஸ் மேம், என்னை விட்டுருங்க மேம். வாடனே நினைச்சிட்டு இருக்கா போல. சரி வா, எழுப்புவோம் அவளை. ஏ சின்ன பொண்ணு, முதல்ல நீ எந்திரி. எதுக்கு இப்படி வளரிட்டு இருக்க? நான் வரமாட்டேன். யார் கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன். அவ இன்னும் கனவு லோகத்துல தான் இருக்கா. இப்ப அவளை எப்படி எழுப்புறேன் பாரு. யார் என்ன அடிச்சது இப்போ? ஏ சின்ன பொண்ணு, இப்ப எந்திரிக்க போறியா இல்லையா? ஏன் பூமாரி என்ன வந்து எழுப்பிக்கிட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? தூக்கம் வரலையா? அதுக்கு என்னை அடிச்சா எழுப்புவ? பின்ன அடிச்சு எழுப்பாம? பூமாரி ஒன்றும் அடிக்கல, நான் தான் ஒன்று அடித்தேன். ஏன் சோனி, உனக்கும் தூக்கம் வரலையா? அதுக்கு ஏன் பிள்ளைங்களாம் என்னை அடிக்கிறீங்க? ஆமாம், எங்களுக்கு வேண்டுதல் பாரு. தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு வந்து ஒன்று அடிக்கிறதுக்கு. நீ தான் தூக்கத்தில் வளரிட்டு இருக்க. என்ன ஆச்சு உனக்கு? கனவு எதுவும் கண்டியா?
ஆமாம் சோனி, எனக்கு ஒரு கனவு வந்தது. இந்த வார்டன் என்னை எழுப்பி, நீ எதுக்கு இந்த ரூமில் படுத்திருக்க, அதுவும் கீழே படுத்திருக்க, மேலே 3rd ஃப்ளோரில் ஒரு பொண்ணு தனியாக இருக்குது, அந்த ரூமில் இன்னொரு காட் இருக்கு, நீ அங்கே போய் படுத்துக்கோன்னு என்னை எழுப்பி கூட்டிகிட்டு போச்சு. அப்புறம் அந்த ரூமை பார்த்து பயந்து நான் வரமாட்டேன்னு சொன்னேன் தெரியுமா. அப்படி தான் நான் நேர்லேயும் கத்திருக்கேன் போல. இன்னுமே நீ அந்த 3rd ஃப்ளோரை விடலையா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லட்டி. இல்லை, நான் அப்பயே மறந்துட்டேன். அது இப்போ கனவுல அந்த ரூமை பார்த்ததுலேருந்து பயமாக இருக்குது. அந்த கதவுல ஏதோ பேய் இமேஜ்லாம் இருந்துச்சு தெரியுமா. ஏ சின்ன பொண்ணு, அதான் கனவுன்னு சொல்றோம்ல. சும்மா இனிமேல் அந்த 3rd ஃப்ளோர் பத்தி பேசினீன்னா அவ்வளவுதான் உனக்கு. கம்மனு தூங்குறியா இல்லையா? புரியுது பூமாரி, ஆனால் எனக்கு கனவு கண்டதுலேருந்து கொஞ்சம் பயமாக இருக்குது. நீயும் கீழேயே தூங்குறியா? சரி வா, நானும் கீழே படுத்து தொலைகிறேன். சரி படுங்க. அப்போ நான் கீழ்காட்டில் படுத்துக்கிறேன், நீங்கள் 2 பேரும் கீழே படுத்துக்கோங்க. சின்ன பொண்ணு இனிமேலாவது தூங்கு சின்ன பொண்ணு, நாளைக்கு காலையில் காலேஜ் போகணும். சரி சோனி, நீ கீழ்காட்டில் படுத்துக்கோ, நான் கீழே படுத்துக்கிறோம். ஏ சின்ன பொண்ணு, வாயை பழந்துட்டு இருக்காம படு. சரி சரி, வா வந்து தூங்கு. அப்பா நல்லா இப்போ சிரி. நல்லா தூக்கத்துலேருந்து எங்களையும் எழுப்பி விட்டுட்டு பேசாமல் நீ உங்கள் ரூம்லேயே போய் படுத்து தூங்கியிருக்கலாம். ஏன் சோனி இப்படி சொல்கிற? நான் இப்படிலாம் பண்ணதே இல்லை தெரியுமா. தூங்கினேன்னா காலையில் தான் எந்திரிப்பேன். கனவு வந்ததுக்கு நான் என்னப்பில் பண்ணுறது? அதான் கனவுன்னு தெரிஞ்சிருச்சுல, பேசாமல் தூங்கு. எங்களையும் தூங்கு விடு. நாளைக்கு ஃபஸ்ட் டே காலேஜ், நாளைக்காவது சீக்கிரம் போகணும். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஹாஸ்டல்லையும் இப்படி ஒரு ஸ்டோரிலாம் இருந்திருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. ஏ சின்ன பொண்ணு, முட்டை முழிச்சிட்டு இருக்காம சீக்கிரம் தூங்கு. சரி பூமாரி, தூங்க தான் போகிறேன். எனக்கு மட்டும் கனவு ஞாபகமாகவே இருக்குது. ஐயோ, அப்படி என்னதான் இருக்கும் அந்த 3rd ஃப்ளோரில்? உண்மையாலுமே இருக்குமோ என்னமோ. கஷ்டப்பட்டாவது தூங்கிடணும். அதை மறந்துட்டு வேற ஏதாவது நினச்சிட்டு தூங்கிடுவோம். யாரோ கத்துற மாதிரி சத்தம் கேட்டுச்சுல்ல? ஆமா சோனி, யாரோ பயங்கரமா கத்துற சத்தம் கேட்டுச்சு. நான் தான் சொன்னேன்ல பிள்ளைங்களா, அந்த பிள்ளைங்களாம் இப்படி பேசிகிட்டு இருந்துச்சுன்னு. ஒருவேளை 3rd ஃப்ளோரில் தான் அந்த சத்தம் கேட்குதோ என்னமோ. பேசாம நம்ம கதவை திறந்து பார்ப்போமா? எதுவும் இல்லைன்னா நிம்மதியாக தூங்கலாம். கதவு திறந்து பார்க்கணுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், பேசாமல் ரூம்குள்ளேயே இருப்போம். இல்லை சோனி சொல்கிறது நல்லது. நம்ம ஒரு டைம் கதவை திறந்து பார்ப்போம் என்னன்னு. ஆமாம் வாங்க போவோம். வெளியில எல்லாமே நார்மலா இருக்க மாதிரி இருக்கு. வெளியே கூட கொஞ்சம் பயம் இல்லாத மாதிரி தான் இருக்கு. ஆனா 3 பேருக்கும் சத்தம் கேட்டுச்சு. என்னவா இருக்குமோ தெரியல. ஒருவேளை வெளியே எதுவும் சத்தம் கேட்டிருக்குமோ? நம்ம இதையும் யோசிச்சுட்டு இருக்கனால தான் அந்த மாதிரி சத்தம்லாம் கேட்குது. பேசாம உள்ள போய் தூங்குவோம் வாங்க. எல்லாம் சின்ன பொண்ணு உன்னாலதான். நான் என்னப்பா பண்ணேன்? அவங்க சொன்னதை சொன்னேன், அவ்வளோதான். சரி வாங்க, அதான் ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, நம்ம போய் தூங்குவோம். ஐயோ வார்டன். 3 பேரும் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வெளியே நின்றுட்டு? மேம், யாரோ கத்துற மாதிரி சத்தம் கேட்டுச்சு, அதனால தான் வெளியே வந்து பார்த்தோம். அப்படியா? எனக்கு எதுவும் கேட்கலையே. பேசாம உள்ள போய் தூங்குங்க. இப்படிலாம் வெளியே நின்றுட்டு இருக்க கூடாது. சாரி மேம். இனி யாராச்சும் வெளியே பார்த்தேன் அவ்வளோதான். இந்த வார்டனுக்கு தூக்கவே வராது போல. கரெக்டாக நம்ம நின்னதை வந்து பார்த்து திட்டுது பாரு. அதான் அதுக்கு கூட எதுவுமே கேட்கலன்னு சொல்லுதே. நமக்கு மட்டும் தான் ஏதோ கேட்டிருக்குது, அதையே நினச்சிட்டு இருந்தனால பேசாமல் படுத்து தூங்குவோம். ஆமாப்பா, எனக்கும் தூக்கமாக வருது. ஆமாம், உனக்கு நல்லா தூக்கம் வரும். உன்னால தான் நாங்களே எந்திரிச்சு நிற்கிறோம். ஆமாம், நான் தானே இப்போ பயங்கரமாக கத்தி எழுப்புனேன். சரி போதும் வாங்க. சரி, சாப்பிட்டாச்சுல, கிளம்பலாமா? போய் ட்ரெஸ்ஸை வேற மாற்றிட்டு காலேஜ் போகணும். நான்லாம் ட்ரெஸ்ஸு மாற்றிட்டேன், நீங்கள் 2 பேர் தான் மாற்றணும். சரி வாங்க, இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே காலேஜ், இன்றைக்கே லேட்டாக போகக்கூடாது. ஆமாம் பூமாரி, அத்தை பையன் சஞ்சீவி இதே காலேஜ் தானே? ஆமாம் சோனி, அவனும் இதே காலேஜ் தான், ஆனால் செகண்ட் இயரு. ஜாலி தான் மேடம்க்கு. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, வாங்க போகலாம். என்ன மச்சான், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நின்றுட்டு இருக்க? யாருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க? வா கிளாஸ்க்கு போவோம்.
இருடா, என் அத்தை பொண்ணு பூமாரி இதே காலேஜ் தான், ஃபர்ஸ்ட் இயரு. அவளை பார்த்துட்டு போவோம். டே மச்சான், சொல்லவே இல்லை. நீ கலக்குடா. சரி, ப்ரப்போஸ் பண்ணியா இல்லையா? அதெல்லாம் எப்பவோ பண்ணிட்டேன். ஆஹா, அவ என்ன சொன்னா? அவளுக்கும் என்ன பிடிக்கும்டா, ஆனால் இன்னும் ஓகே சொல்லாமல் இருக்கா. அவளுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு நீயே சொல்ற? அவ ஏன் அத்தை பொண்ணுடா, எப்படிடா எனக்கு தெரியாமல் இருக்கும்? நீ நடத்து மச்சான், நடத்து. அப்படின்னா நீயும் அதுக்கு தான் ஹாஸ்டலில் சேர்ந்துருக்க? ஆமாம் ஆமாம், அவள் இப்போ தானடா ஃபஸ்ட் இயரு, அதுவும் ஃபஸ்ட் டைம் ஹாஸ்டலில் வேற தங்குறா. நானும் கொஞ்சம் கூட இருக்கேன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் பயம் இல்லாமல் இருப்பாள்ல, அதனால தான். அப்படி போகுதோ? ஹே பூமாரி, உன் ஆள் இங்கே தான் நிற்கிறான். ஹே சோனி, அப்படிலாம் சொல்லாதடி. அப்ப ஏன் ஆளுன்னு சொல்லவா? போ சோனி. சரி சரி, வாங்க கிளாஸ்க்கு போவோம். பூமாரி, ஹாஸ்டல் லைஃப் ஓகேவா? ஃபர்ஸ்ட் டே எப்படி இருந்துச்சு? எல்லாம் ஓகே தானே? ஓகே தான் சஞ்சய். ஃபர்ஸ்ட் டே ஒரு மாதிரி இருக்குது, போக போக பழகிடும்னு நினைக்கிறேன். அப்படியா? போக போக பழகிரு பூமாரி. நானும் ஹாஸ்டல் இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணேன். உனக்கு எது வேணும்னாலும் எனக்கு கால் பண்ண, நான் உனக்கு வாங்கிட்டு வந்து தரேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அம்மா எனக்கு எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, இடையில ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா உடனே அத்தைக்கு கூப்பிடாத. எதுனாலும் என்கிட்ட சொல்லு, நான் வாங்கிட்டு வந்து தரேன். சரி சஞ்சய், ஆனால் ஹாஸ்டலில் ஃபோன் அலோட் கிடையாது, அதனால நான் ஃபோன் எடுத்துகிட்டு வரல. முடிஞ்சா அங்கே இருக்கிற ஃபோன்லேருந்து உனக்கு கால் பண்ணுறேன், இல்லைன்னா இங்கே காலேஜ் வரும்போது நான் சொல்கிறேன். சரி பூமாரி, காலேஜில் கூட வந்து சொல்லு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நீங்கள் இப்போ கிளாஸ்க்கு போங்க, டைம் ஆச்சுல்ல. சரி, நான் கிளாஸ்க்கு போகிறேன். போதும் போதும், அப்புறமா பேசுங்க. வா கிளாஸ்க்கு போகலாம் பூமாரி. வா வா போகலாம். வாடா கிளாஸ்க்கு போகலாம் நம்மளும். டே, அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு பொண்ணை என்கிட்ட பேச சொல்கிறா. யாரு? சோனியாவா சொல்கிற? ஆமாம் ஆமாம், அவளே தான். அவள் பேர் சோனியா? ஆமாம் ஆமாம், அவள் பேர் சோனி தான். அதெல்லாம் அவளுக்கு பிடிக்காது, பேசாமல் கம்முன்னு வா. நீ மட்டும் ஒரு ஆள் வச்சுக்கடா, எனக்கு செட் பண்ணி விடுனா கேட்க மாட்டேன். சரி வா, போக போக பார்த்துக்கலாம். நம்ம காலேஜ் நல்ல பெருசு இல்லை, சூப்பராக இருக்கு. ஃபர்ஸ்ட் டே காலேஜ் எப்படி போகுதோ. ஆமாம் ஆமாம் சோனி, எனக்கும் காலேஜ் ரொம்ப பிடிச்சிருக்கு. கிளாஸ் ரூமும் ரொம்ப நல்லா இருக்குல்ல. நம்மளும் ஸ்கூல் லைஃப்லாம் முடிச்சுட்டு இப்போ காலேஜ் வந்துட்டோம். ஆமாம் ஆமாம், நம்மளும் காலேஜ் வந்துட்டோம். சரி, நான் ஒன்று சொல்லவா? நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியும். என்ன, அந்த தேர்ட் ஃப்ளோரா? எப்போ பாரு ஏன் அதையே நினச்சிட்டு இருக்க? நாங்கள் மறந்தாலும் எங்களுக்கும் ஞாபகப்படுத்துகிற. நான் என்ன பண்ணுறது பூமாரி, அந்த பிள்ளைங்களும் அதையே சொன்னிச்சுங்களா, எனக்கும் கனவு வந்துடுச்சு. அதனால் ஒரே யோசனையாகவே இருக்குது. அதுக்கு தான் பகலில் தானே நம்ம போய் அந்த தேர்ட் ஃப்ளோரில் என்ன தான் இருக்குன்னு பார்க்கலாமா? சரி சரி, பகலில் தானே, காலேஜ் முடிவிட்டு போய் பார்ப்போம். ஆமாம் ஆமாம், எனக்கும் அங்கே என்னதான் இருக்குன்னு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, போவோம். அதெல்லாம் விடுங்க பிள்ளைங்களா, பூமாரி தான் காலேஜ் லைஃப்பை என்ஜாய் பண்ணுவா போல. என்ன பூமாரியும் அத்தை பையன் எல்லாம் எது கேட்டாலும் வாங்கி தரேன்னு சொல்கிறான். ஆமாம் சோனி, எனக்கே தெரியாது அவன் ஹாஸ்டலில் வந்து சேர்ந்தது. சரி, நமக்கும் நல்லது தானே, ஏதாவது வேணும்னா கேட்டு வாங்கிட்டு வர சொல்லுவோம். ஆமாம் பூமாரி, சும்மா சும்மா நம்ம வீட்டுக்கு சொல்லாமல் உன் அத்தை பையன்ட்டே சொல்லலாம். ஏ பூமாரி, எனக்கும் ஸ்நாக்ஸ் எல்லாம் கேட்பேன், ஒழுங்காக வாங்கிட்டு வந்து கொடுத்துடணும். சரி சரி. மேம் வந்துட்டாங்க. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். குட் மார்னிங் மேம். ஸ்டூடெண்ட்ஸ், நான் தான் உங்களோட கிளாஸ் டியூட்டர். இன்னைக்கு உங்களுக்கு காலேஜ் வந்து ஆஃப் டே தான், ஃபர்ஸ்ட் டேன்றனால. ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் இப்பயே போய்க்கிறதுனா போய்க்கலாம், மற்றவங்கலாம் ஆஃப் டேக்கு அப்புறம் போங்க. ஓகே மேம். ஓகேம்மா, ஃபீ பே பண்ணாதவங்களாம் போய் பே பண்ணிட்டு வாங்க. ஆஃபீஸில் இப்போ கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் எல்லாரும் பே பண்ணிட்டோம் மேம். ஓகேம்மா, பே பண்ணாதவங்க இன்னைக்கு போய் பே பண்ணி முடிச்சிருங்க. நாளைக்கு ஆஸ் யூஷுவல் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும். நாளைக்கு போய் பே பண்ணுறேன்னு சொல்லக்கூடாது, ஓகேவா? நாளைக்கு பார்க்கலாம். ஓகே மேம், தேங்க்யூ. என்னப்பா, ஃபர்ஸ்ட் டேவே நமக்கு ஆஃப் டேன்னு சொல்லிட்டாங்க. அது இல்லாமல் ஹாஸ்டல் பிள்ளைங்களாம் இப்பயே போய்க்கலாமாம்மா. என்ன பண்ணலாம் நம்ம? ஹாஸ்டல் தான் போக முடியும், வேற எங்கே போகிறது? பூமாரி, எனக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு. வார்டன்ட்டு கேட்டு நம்ம வெளியே போய் வாங்கிட்டு வரலாமா? ஆமாம், எனக்கும் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்கு. சரி, கேட்டு பார்ப்போம். சரி வாங்க, அப்போ வெளியே போகலாம்.
கேண்டீன் போயிட்டு போலாமா ஏதாவது சாப்பிட்டுட்டு? ஆமா சோனி, எனக்கும் கொஞ்சம் பசிக்குது. எனக்கும் பசிக்குது பிள்ளைங்களா, வாங்க போவோம். உனக்கு பசிக்கலைனா தான் அதிசயம். சரி வாங்க போவோம். டே பூமாரி, எங்கடா கிண்டல் பண்றியா? அடே திரும்பி பாருடா. பூமாரி, எங்க ஹாஸ்டல் கிளம்பியாச்சா? ஆமா, அதான் காலேஜ் ஆஃப் டேன்னு சொல்லிட்டாங்களே, இதுக்கப்புறம் இங்க என்ன பண்றது? அதான் ஹாஸ்டல் போலான்னு இருக்கோம். அப்படியா, சரி சரி. ஹாஸ்டல் உங்களுக்குலாம் ஓகேவா? ஏதோ 3rd ஃப்ளோரில் ஏதோ ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க. அப்படியா, உங்க ஹாஸ்டல்லையும் அதான் பேசிக்கிறாங்களா? சொல்லிக்கிறாங்க அப்படிதான், ஆனா என்னன்னு தெரியலையே. அது எல்லா ஹாஸ்டல்லையும் சொல்கிற கதையாக தான் இருக்கும். நீ அதையெல்லாம் கண்டுக்காம பயப்படாமல் இரு. எதுனாலும் எனக்கு கால் பண்ணு. சரி சஞ்சய், சரி நாங்க ஹாஸ்டலுக்கு போறோம். சரி பூமாரி. ஏமா சோனி, பாய். பூமாரி வா போலாம். அடி ஏன்டா, நான் தான் சொன்னல அவளுக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்னு. டே மச்சான், நான் பாய் தானடா சொன்னேன். சரி, நான் இனி எதுவும் சொல்லலப்பா. பூமாரி அவன் இப்படி தான் விளையாடுவான் தெரியும்ல, சோனிட்ட சொல்லிடு. சரி, நீ எல்லாரும் கூட்டிட்டு ஹாஸ்டல் போ. சரி சஞ்சய், பாய். சும்மாவே இருக்க மாட்டியாடா, ஏன்டா? அட போடா, பாய் சொல்றதெல்லாம் குத்தமாமா. நீ திருந்த மாட்டடா, திருந்தவே மாட்ட.